உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாயிருக்கும். பிரைஸ் காட். நீங்கள் நிறைவாயிருப்பீர்கள். எதை பார்த்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அதை உங்களை பார்க்க வைப்பார். பிரைஸ் காட். ஒரு 2-3 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டே இருக்கலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா நம்முடைய கேர்லெஸ்னால் சில மிஸ்டேக் என்ன செய்யலாம், நடக்கலாம். சில நேரம் நம்முடைய சுய புத்தியினால் நம்ம தவறான இடங்களுக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்ன ஆனாலும் சரி, உங்களுடைய சுய புத்தியில் சாய்ந்து நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்திருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸில் சில மிஸ்டேக் நடந்திருந்தாலும் சரி. பவுல் விறகுகளை பொறுக்கும்போது கையில் என்ன கவிச்சுது? விரியன் பாம்பு கவிச்சுது. இது சூழ்நிலைகளில் இயல்பாக நடக்கிற காரியம். இப்போ இதில் போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது எதனால கவிச்சு, ஏன், எப்படி அப்படின்னு. பவுலுடைய இந்த சம்பவத்தை வச்சு சொல்ல போனால் என்ன ஆனாலும் சரி, அது மகிமைக்கு ஏதுவாய் நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். விரியன் பாம்பே கவுனாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் நடந்து நன்மையாய் முடியும். பிரைஸ் காட். விரியன் பாம்பை கூட, விஷம் நிறைந்த விரியன் பாம்பை கூட ஆண்டவர் விசனாய் அவரால் மாற்ற முடியும். பிரைஸ் காட். அதை கூட நன்மையா என்ன பண்றாரு? இதுலேயும் பாருங்களேன், மனிதன் ஒரு நேரம் சொல்கிறான் கொலைப்பாதகன் அப்படிங்கிறாங்க. கையில் கவுன உடனே இவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறாரு, சாக போகிறாரு. உடனே கொலைப்பாதகன் அப்படிங்கிறான். ஆனால் நீண்ட நேரம் பார்த்து கொண்டு இருந்தும், நான் சொல்கிறேங்க, உங்களை நீண்ட நேரம் நீங்கள் விழுவீங்கன்னு பார்த்தாலும் நீங்கள் விழமாட்டீங்க. மகிமை தான் உங்களுக்கு கூடும். கையை தட்டி பிரைஸ் காட். உங்களை கொலைபாதகன்னு சொல்லி அந்த பேர் உங்களுக்கு நிலைத்திருப்பதற்கு தேவன் விடமாட்டார். ஏன்னா நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க, அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுறீங்க. நான் சொல்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஏதோ சில சூழ்நிலையில் நீங்கள் கொலைபாதகன் என்று சொல்லப்படுற அளவில் காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதையெல்லாம் மாற்றி உங்களுக்குள்ள ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை விளங்க பண்ணி உங்களை பார்த்து யார் கொலைபாதகன்னு சொன்னாங்களோ அவர்களே தேவன் என்று சொல்லத்தக்கதாய் நல்ல ஒரு அபிஷேகத்தோட, ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா, அந்த உள்ளத்தின் ஆள் மனதில் அவர் மேலே இருக்கிற அந்த அன்புல மட்டும் என்ன பண்ணுங்க, நிறைவாய் அன்பிலே வேறுண்டுனவங்களா இருங்கங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், விரியன் பாம்பு கவ்வி நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு நினச்சி கொலைபாதகன்னு உங்களை பார்த்து சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள். நீங்களும் நானும் சாக பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். நல்ல கையை தட்டி பிரைஸ் காட். பிள்ளை சாகிறதை அல்ல, பிள்ளை சாதிக்கிறதை பார்ப்பீர்கள். கையை தட்டி பிரைஸ் காட். ஒரு அபிஷேகத்தோட ஒரு நாளும் இந்த உள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த கெத்து மட்டும் என்ன செய்யக்கூடாது, குறையவே. அடுத்து இன்னொரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கை தவறி என்ன பண்ணிடுது, கோடாரி ஆற்றுக்குள்ளே என்ன செஞ்சிருது, விழுந்துருது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது எப்படியா, இரவலுக்கு வாங்கிட்டு வந்த கோடாரி என்ன பண்ணன்னு அவர் வருத்தப்படுறாரு. எலிசா ஒரு மரக்கொப்பை வெட்டி அந்த ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டு அந்த இருப்பு கோடாரியை மிதக்க பண்ணுகிறார். இப்போ அந்த இருப்பு கோடாரியை பார்த்தோன்னே அவனுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா, ஹல்லேலூயா. ஸோ நான் சொல்கிறேன், கைப்பிசகாய் ஏதாவது உங்களுடைய காரியங்கள் உங்கள்கிட்ட இருந்து விழுந்து ஆற்றுக்குள்ளே மூழ்கின மாதிரி இருந்தால், நீங்கள் தேவனுடைய அன்பை உணர அது எவ்வளவு வெயிட்டான பொருளாக இருந்தாலும் சரிதான், அது எவ்வளவு ஆழத்துக்குள்ளே போய் இருந்தாலும் சரிதான், நீங்கள் உணர்கிற அந்த அன்பு ஒரு காந்தத்தை போல, ஏங்க ஒரு மனிதன் படைத்த காந்தத்துக்கே இவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னா, தேவனுடைய அன்புக்கு காந்தத்துக்கும் அன்புக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். காந்தம் ஒரு டிஸ்டன்ஸுக்கு தான் ஈர்க்கும், அன்பு எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கிறதையும் அதால் ஈர்க்க முடியும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நல்ல ஆண்டவரை ஆராதிக்கும் போது இன்னொரு காரியம் நடக்கு பாருங்களேன். இதாவது இவன் கையில் இரவலாக வாங்கிட்டு வந்த கோடாரி திரும்ப கொண்டு போய் என்ன பண்ணணும், கொடுக்கணும்.
ஆனால் இன்னொரு காரியம் பைபிளில் அழகாக எழுதியிருக்கு பாருங்களேன். மறைவிடங்களில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், இது நமக்குள்ளது கிடையாது, இது தேவனுக்குரியது. ஏற்ற வேளையில் அந்த மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, அதாவது நாம் இழந்து போனதையும் கொடுக்குறாரு, புதிதாகவும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் உண்மையாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய அன்புக்குள்ளே நீங்கள் அந்த அன்பின் ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கும்போது நீங்கள் இழந்து போனதும் உங்கள் கைக்கு வருது. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத புதிய காரியங்களும் உங்கள் கைக்கு வருகிறதா இருக்கிறது. ஏன்னா அவர் மீட்பராகவும் அவர் சிருஷ்டிகர்த்தராகவும் இருக்கிறார். பிரைஸ் காட். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட, விசுவாச எண்ணத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இப்போ நான் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் அவர் பாத்திரர், அவரை நீங்கள் நம்பலாம். பிரைஸ் காட். அவரை ஒருவேளை மனிதர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், தேவனை நம்பி ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள், மாற்றத்தை அடைவீர்கள். ஏமாற்றத்தை அடைய மாட்டீர்கள், ஏற்றத்தை அடைவீர்கள். ஓ பிரைஸ் காட். உடைய ஏக்கங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் ஏங்கி இருந்தாலும் அதையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஒரு காரியம் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே. நான் சும்மா சொல்கிறேங்க, ஒரு கிரேப்ஸ் சாப்பிட நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இயல்பாக கடையில் போய் வாங்கி சாப்பிடலாம், அது ஒரு அனுபவம் இருக்குது. பணம் இருந்தால் என்ன பண்ணிடலாம், வாங்கி சாப்பிடலாம். இன்னொன்று நான் சொல்லிட்டா, தேவனுடைய கிருபையினால் உங்களுக்கு ஒன்று நடந்ததுன்னா நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க, நீங்கள் பணமே செலவழிக்க மாட்டீங்க, உங்கள் வீடு தேடி கிரேப்ஸ் வரும். கிரேப்ஸ் ஒரு சாதாரண விஷயம் தானே. நான் சொல்கிறேங்க, சின்ன விஷயத்தில் நீங்கள் ஏக்கம் அடைந்தாலும் ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் கூட தேவன் உங்களுடைய ஏக்கங்களை தீர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் காட். அந்த கிரேப்ஸ் ஒன்றும் சாப்பிடலன்னா உயிர் ஒன்றும் என்ன பண்ணிடாது, போயிடாது, ஒரு மயிர் கூட விழாது. ஆனாலும் நீங்கள் அதில் நீங்கள் ஏங்குனீங்கன்னா கிரேப்ஸை கூட கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட நீங்கள் பெரிய காரியங்களை என்ன பண்ணலாம், நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லலாம் அவரை பார்த்து, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர், நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர், நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர், நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே என்னை செய்பவரே, தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. எத்தடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே என்னை பெருக செய்பவரே.
செய்பவரே, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்லா இயேசே குசித்து நான் முடிந்ததே, தொடங்கினதே. எல்லா இயேசே குசித்து நான் முடிந்ததே, தொடங்கினதே. என் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் ஷடாய் தெய்வமே, 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவிக்க வல்லவர். ஓ, நெருக்கத்தின் மத்தியிலும் பெருக செய்கிற தெய்வம், என்னை பெருக செய்பவரே. என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய குணாதிசயங்களை நல்லா அறிந்து கொள்ளுங்க. நல்ல வல்லமையா ஆராதிங்க, நம்பிக்கையோட ஆராதிங்க. பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். யாக்கோபு சொல்கிறாரு, வெறுங்கையும் கோலுமாய் அந்த யோர்தானை கடந்து வந்தேன், ஆனால் இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனாக இருக்கிறேன். யாக்கோவுக்கு 2 பரிவாரம், உங்களுக்கு எனக்கும் பல பரிவாரம். யாக்கோபு ஈசாக்கின் பிள்ளை, நீங்கள் இயேசுவின் பிள்ளை. ஈசாக்கின் பிள்ளைக்கு 2 பரிவாரம்னா இயேசுவின் பிள்ளைங்களுக்கு அதை விட குறைவாக இருக்காது, அதை விட நிறைவாக இருக்கும். பல பரிவாரங்கள் உங்களுக்கு எனக்கு உண்டாகிறது.
பிரைஸ் காட். ஆண்டவர் உங்களை வெறுமையா என்ன பண்ண மாட்டார், அனுப்ப மாட்டார். பிரைஸ் காட். ஓகே, ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன், தொடர்ந்து ஆராதித்துட்டே இருக்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரைஸ் காட். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நம்முடைய மனநிலைகளுக்கு ஏற்றபடி அவர் இறங்கி கிரியை செய்கிறவர் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. காலேப்புக்கு காலை கொண்டு போய் மலைநாட்டில் மிதிக்கக்கூடிய பவர் என்ன செய்து இருக்கு. அதனால காலேப்பை பார்த்து சொல்றாரு, உன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் அப்படிங்கிறாரு, உனக்கு நான் கொடுப்பேன்னு. ஆபிரகாமுக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது, பலன் இருக்கு. அதனால உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கும் இந்த பூமியை உனக்கு. ஆனால் யாக்கோபிட்ட இந்த ரெண்டுமே கிடையாது. யாக்கோபிட்ட ரெண்டுமே, காலை தூக்கி வைக்கவும் முடியலை, கண்களை வைத்து ஏறெடுத்து பார்க்கவும் முடியலை. படுத்து கிடக்கிறாரு. ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ எழுந்துரு, நல்லா அங்கங்கே பாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லலை. நீ படுத்திரு மகனே, நீ படுத்திருக்கும் நிலைமையிலையும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் ஆசீர்வாதத்தை உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய மனநிலைகள் தடுக்க முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு டயலாக். இன்னொரு டயலாக் சொல்றேன், தேவனுடைய மகிமையை கண்டால் நீங்கள் விசுவாசிக்காம இருக்க முடியாது. பிரைஸ் காட். விசுவாசித்து மகிமையை பார்க்க முடியாம நிறைய பேர் போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், மகிமையை பார்த்தவங்களால விசுவாசிக்காம இந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வரேன். கையை தட்டி நான் தேவ மகிமையை பார்ப்பேன். என் விசுவாசம் கூடும், அவிசுவாசம் விசுவாசமாய் மாறும், விசுவாசம் மகா பரிசுத்த விசுவாசமாய் மாறும். இதை ஆவியானவர் நம் மத்தியிலே பலமாய் செய்கிறார். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு திறவுகளை நான் எதிர்பார்க்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்க ஆண்டவரை ஆராதிங்க. நல்ல மனப்பூர்வமா என்ன பண்ணுங்க, ஆண்டவரை